பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கல்வித்தரம். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கல்வித்தரமும் அந்தஸ்தும் மிக உயர்வானது. சில சஹாபாக்களை தவிர மற்ற ஆண்கள் பெண்கள் எல்லோரை காட்டிலும் கல்வி அறிவை கவனித்து மிக உயர்வு மிக்கவர்களாக இருந்தார்கள். அம்மையார் அவர்கள் குரானை மனனம் செய்த ஹாஃபிலாகவும் தஃப்சீர் மற்றும் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவராகவும் கடினமான மார்க்க சட்டங்களை இலகுவாக புரிய வைப்பதில் தன்னிகரற்ற அறிவுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார்கள். பெரும் பெரும் சஹாபாக்களும் அம்மையாரிடம் ஷரியத் சட்டங்களையும் மசாலாக்களையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். சில நேரங்களில் சில சட்டங்கள் என்ன செய்யாது, புரியாது. சில மசாயில்கள் அந்த மாதிரி புரியாமல் இருக்கும். சில விஷயங்கள் யாராவது நமக்கு அதை இலகுவான முறையில் சொல்லி கொடுத்தாங்கன்னா புரியும். அந்த மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடினமான சட்டங்களை எல்லாம் இலகுவாக புரிய வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபூ மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எப்போதெல்லாம் எங்களுக்கு கடினமான மார்க்க சட்டங்களில் சந்தேகம் ஏற்படுமோ அப்போதெல்லாம் நாங்கள் ஆயிஷா அம்மையாரிடம் தான் கேட்போம். உடனே அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லிவிடுவார்கள் அப்படின்னு. ஆயிஷா அம்மையார் தாம் மட்டும் திறமைசாலியாக இருக்க விரும்பவில்லை. மாறாக பிறரையும் திறமைசாலிகளாக ஆக்க முயற்சி செய்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஷரியத் சட்டங்களை பரப்புவதிலும் நபிகளாரின் போதனைகளை பரப்புவதிலும் தன்னிகரற்று விளங்கினார்கள். அம்மையாரின் மூலமாக சுமார் 2210 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அம்மையாருக்கு அரபு நாட்டின் வரலாறுகளும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் அத்துப்படியாகும். சில வரலாறுகள் இருக்கும் இல்லையா, சில காலங்களுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் வரலாறுகள், அதுலேயும் அவங்க தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. மருத்துவ கலையிலும் தனிப்பட்ட திறமைகளை பெற்றிருந்தார்கள். மேலும் அதிகமான கவிதைகளையும் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அம்மையார் அவர்கள் தமது முழு வாழ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை பரப்புவதிலேயே கழித்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ். அவங்களுடைய அந்த இளம் வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 18 வயது இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. 18 வயது தான் சரியாக நல்ல வாழக்கூடிய அந்த வயது. ஆனால் நபிமார்களுடைய மனைவியை வேறொருத்தர் திருமணம் முடிக்கிறது ஹராம், தடையாக்கப்பட்டது. ஏன்னா இவங்கெல்லாம் மீன்களுடைய தாய்மார்களா இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம். சுபஹானல்லாஹ். அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மார்க்க கல்வியை கற்று அதன்படியே மற்றவங்க நடக்கணுன்றதுக்காகவும் அதை எத்தி வைக்கிறதுலேயும் அந்த தீனுடைய அந்த முழு வேகத்திலையும் அவங்க செயல்பட்டாங்க. அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா அம்மையார் ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு தமது 66ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். மேலும் அன்னார் ஜன்னத்துல் பக்கீயில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.